அதாவது இப்ப தமிழ்நாட்டோட கடன் வந்து 9,00,000 கோடி அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து திமுக சார்புல மத்திய அரசோட கடனே 180 லட்சத்துக்கு மேல இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ கடனை பத்தி பேசுறதை விட இந்த கடனை எதற்காக பயன்படுத்துகிறார்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பயன்படுத்துகிறார்கள். ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பயன்படுத்துறாங்கன்னா என்னன்னா நாடு வளரும். நமக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொருத்தரும் ஐயா ஆரம்பத்திலே சொல்லியிருந்தாங்க, இலவசம் தவிர்ப்போம் சொல்லுங்க. இலவசம் தவிர்ப்போம்னா என்ன அப்படின்னா, நீங்க இலவசம் வாங்க வேணாம்னு சொல்றோம். ஏன் வேண்டாம்னா, இன்னைக்கு இலவசம் மாதிரி தெரியாது, பின்னாடி நமக்கே வந்து ஒரு டீ குடிச்சா கூட அந்த டீல வரிக்கும். இல்லைன்னா ஒரு பால் பாக்கெட் வாங்கினீங்கன்னா பால் பாக்கெட்ல தீப்பொட்டிகள சின்ன சின்ன விஷயங்கள் விலைவாசிங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா வேலை வாய்ப்பு பெறும். அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய இந்த கடனை வந்து வாங்குறது வந்து இன்னைக்கு எல்லா தனியார் கூட கடன் வாங்குறேன். வாங்காம இன்னைக்கு நாடு நடத்த முடியாது, முன்னேற்றம் வந்து கடன் வாங்காம இருக்காருன்னு நினைக்கிறேன். அது எந்த அளவுக்கு வாங்குறாங்க, இவ்வளவு தேவையா, எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு நம்ம கண்டிப்பா பார்க்கணும். போட்டி போட்டுட்டு சென்ட்ரல்ல வாங்கினாங்க, ஸ்டேட்ல வாங்கினாங்க, எதுக்குன்னா வாங்கினதெல்லாம் காலியா போச்சுன்னா அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல போன வருங்காலத்தில் எப்படி கடை கிடைக்கும்.